தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கடைசி கால வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை அடித்தளமாக வைத்து ஆண்டவர் நினைப்பூட்டி சொன்ன வார்த்தை இது. 19ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நமக்கு தெரியும். சோதம் கொமாராவின் அக்கனமும் பெரிதாக இருந்ததுனால அந்த பட்டணங்களை கவிழ்த்து போடும்படியாக பரலோகத்திலிருந்து 2 தூதர்கள் வந்தார்கள். ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசித்து, இந்த பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறோம், அதற்காகவே தேவன் எங்களை அனுப்பியிருக்கிறார், ஆகவே நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், ஓடிப்போங்கள் அந்த மலைக்கு என்று சொல்லி அவர்களை கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த பட்டணத்தின் வெளியே கொண்டு வந்து விட்டு, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, திரும்பி பாராதே, ஓடிப்போ என்று சொல்ல, லோத்துவும் அவன் மனைவி 2 பிள்ளைகள் அவர்கள் அந்த சோதம் கொமாராவை விட்டு மலையை நோக்கி ஓடி போகிறார்கள். திரும்பி பாராதே, பின்னிட்டு பாராதே என்கிற இந்த பிரதான கட்டளையை லோத்துவின் மனைவி அவள் அதை மதிக்கல, மீறிட்டா. பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே என்று சொன்ன இந்த பிரதான கட்டளையை அவள் உதாசீனம் பண்ணி திரும்பி பார்த்து உயிரோட உப்புத்தூணாய் போய்விட்டாள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவள் அழிவிலிருந்து தப்பு வைக்கும்படியா தூதர்களாலே கைப்பிடித்து இழுத்து கொண்டு போய் சோதம் குமார பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விடப்பட்டவள். அப்படி தப்பு வைக்கப்பட்டவள் திரும்பி பார்த்து உப்புத்தூணாய் போய் அழிந்து போனாலே. அப்ப திரும்பி பார்த்தால் வரப்போகிற அழிவுக்கு தப்பவே முடியாது. ஒரு கொடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அது தப்புனா முன்னோக்கி பார்த்து இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடுவோம். உத்தமமான ஜனத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்துவது தான் இந்த லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள் தயவு செய்து கேளுங்க. எந்தெந்த இடத்துல நம்ம ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்திக்கிடுங்க. இதை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த உலக பிரகாரமான எல்லா தேவைகளை கர்த்தர் கொடுத்து நம்ம அற்புதமாக நடத்துவார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.